மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாளை பிரதமர் மோடி புதுச்சேரி செல்வதற்காக சென்னை வரவிருக்கும் நிலையில் இன்று இந்த பட்டியலானது அதிகாரப்பூர்வமாக பாஜகவினர் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் எனவும், அதே போல தமிழக பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தற்பொழுது பாஜக வெளியிட்டு, அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவினாசி தொகுதியில் போட்டியிட உள்ளார் எனவும், வானதி ஸ்ரீனிவாசன் கோவையினுடைய வடக்கு தொகுதியில் இந்த முறை போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது பாஜக தலைமையானது அறிவித்துள்ளது. 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதை தற்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக அறந்தாதி தொகுதியில் கவிதா ஸ்ரீகாந்த் போட்டியிட உள்ளார் என்றும், அதே போல மதுரை வானாமதுரையுடைய தொகுதியில் ஸ்ரீ பொன் பாலகணபதி போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது பாஜக வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த ஒரு பட்டியலானது வெளியிட்டுள்ள கடந்த முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இந்த முறை தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மேடம் வணக்கம், வாழ்த்துக்கள். கோவை வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க, எப்படி பார்க்கிறீங்க? உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றிங்க. என்டிஏ அரசு தமிழகத்தில் அமைந்தாக வேண்டும். அதற்கு வடக்கு தொகுதி வெற்றி பெற உழைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. நிச்சயம் எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கும். இந்த முறை எதிர்பார்க்கப்பட்ட எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறீங்களா? யாராவது விடுபட்டிருக்காங்களா இந்த வேட்பாளர் பட்டியல்ல? நான் இன்னும் லிஸ்டே பார்க்கலீங்க. இல்ல, முக்கிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதான் சொல்றேன், நீங்க உடனே லைன்ல வந்துட்டீங்கன்னா இன்னும் லிஸ்டே பார்க்கல, நான் பார்க்கிறேன். சரிங்க மேம். ஓகே, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு? மிக்க நன்றி திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முக்கிய தொகுதிகள், முக்கிய தலைவர்கள் என்கிற வரிசையில் இந்த பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியிலும், வானதி ஸ்ரீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியிலும், விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணியும், சாத்தூரில் நயினார் நாகேந்திரனும் போட்டியிடுகிறார்கள். அதேபோன்று நாகர்கோவில் தொகுதியில் எம்ஆர் காந்தி, தஞ்சாவூரில் எம் முருகானந்தம், மதுரை தெற்கு தொகுதியில் ராமஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள். அவினாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார். ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களில் தற்போது ஏற்கனவே அஇஅதிமுக தரப்பில் CV சண்முகம் மாநில அரசியலுக்கு வந்து மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நிலையில் தற்போது வேறு மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் மத்திய இணையமைச்சராகவும் இருக்கக்கூடிய எல் முருகன் தமிழ்நாட்டின் மாநில அரசியலுக்கு வருகிறார். அந்த வகையில் அவர் அவினாசி தனி தொகுதியில் இம்முறை களம் காண்கிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் காட்டுமன்னார் தொகுதியில் களம் காண்கிறார். தற்போது பாஜகவினுடைய 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆவடி தொகுதியில் ராஜசிம்மா மகேந்திரா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தளி தொகுதியில் நாகேஷ்குமார், திருவண்ணாமலையில் ஏழுமலை, ராசிபுரம் தனி தொகுதியில் SD பிரேம்குமார், மொடக்குறிச்சி கிருத்திகா சிவகுமார், உதகமண்டலம் போஜராஜன், அவினாசி தனி தொகுதியில் டாக்டர் எல் முருகன், திருப்பூர் தங்கராஜ் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு தங்கராஜும், திருவாரூர் தொகுதிக்கு கோவி சந்துரு, தஞ்சாவூருக்கு எம் முருகானந்தம் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டை ராமச்சந்திரன், திருப்பத்தூர் KC திருமாறன், மானாமதுரை தனி தொகுதி பொன் வி பாலகணபதி, சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ராமநாதபுரம் தொகுதியில் நாகேந்திரன், திருச்செந்தூரில் KRM ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் தனி தொகுதி ஆனந்தன் ஐயாசாமி, ராதாபுரத்தில் SP பாலகிருஷ்ணன், நாகர்கோவில் MR காந்தி, கொளச்சல் தொகுதி சிவக்குமார், பத்மநாபபுரம் ரமேஷ், விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி உள்ளிட்டோர் தற்போது வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
மிகவும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருந்தது பாஜக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட 2 தேசிய கட்சிகளினுடைய வேட்பாளர் பட்டியல். அந்த வகையில் பாஜகவினுடைய 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட உத்தேச பட்டியலில் நியூஸ் 18 தமிழ்நாடு குறிப்பிட்டிருந்த பல்வேறு வேட்பாளர்கள் அந்த தொகுதிகளிலேயே போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வ பட்டியலில். இந்த வகையில் உதகை தொகுதியில் போஜராஜன், தஞ்சை தொகுதியில் எம் முருகானந்தம், நாகர்கோவில் தொகுதியில் MR காந்தி, மானாமதுரையில் பொன் பாலகணபதி, மதுரை தெற்கு தொகுதியில் ராமஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு திருப்பத்தூர் தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் திருப்பத்தூர் தொகுதி தற்போது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் KC திருமாறனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள். சார் வணக்கம். பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது.